மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைக்கிறார். செந்தில், தற்போதைக்கு அங்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. தற்போதைக்கு அங்கு மழை நின்று விட்டதா? அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எல்லாம் ஏதாவது சோர்வை போக்கிக் கொள்வதற்காக என்ன விதமாக தங்களை தயார்படுத்தி தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உற்சாகம் காரணமாக? சொல்லுங்க செந்தில். மனோஜ், இங்கே மழை சற்று நேரத்துக்கு முன் இருந்த அளவோட சற்றே குறைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் மழை முற்றிலும் இன்னும் நிற்கவில்லை. சற்றே இன்னும் கூட தூறல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட இங்கே இந்த போராட்டம் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல சேலத்தில் இருப்பது போலோ அல்லது திருச்சியில் போலவோ மெரினாவை போலோ இங்கே கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கலைகள் போன்ற விஷயங்கள் எதுவும் நடைபெறவில்லை. இருந்தாலும் கூட போராட்டமே இவர்களுக்கு ஒரு கலையாகத்தான் இருக்கிறது. அந்த மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கிறது. போராட்டமே ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அந்த எண்ணத்தோடு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், எல்லோரும் எல்லா இடங்களில் நடைபெறக்கூடிய போராட்டமும் அலங்காநல்லூருக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் இருந்தனால அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய போராட்டம் என்பது கூடுதலாகவே இவர்களுக்கு ஒரு கவனத்தை கொடுத்திருக்கிறது. அந்த கவனத்தோடு இவர்கள் அந்த போராட்டத்தை அணுகி கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் மற்றொரு சகோதரி இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். நீங்க எங்கிருந்து வரீங்க? அலங்காநல்லூரை சேர்ந்தவரா? இந்த நள்ளிரவிலும் இந்த போராட்டத்தில் உங்களை கலந்து கொள்ள வைப்பதற்கான காரணி எதுவாக இருக்கிறது? நான் ஒரு மருத்துவர் சார், மதுரையிலேருந்து வர்றேன். இந்த போராட்டம் வந்துட்டு ஒரு சாமானியனோட குரல். இந்த கொற்ற மலையில் 2 மணிக்கு கண்ணியத்தோட அமைதியாக அறப்போர் வழியில் நடந்துக்கிட்டு இருக்க போராட்டம் இது. இதை எந்த வகையிலையும் பாலிடிக்ஸ் ஆக்க விரும்பலை. அவசர சட்டம்னா என்ன? போராட்டம் ஆரம்பித்து 1-2 நாளில் முடிவெடுக்கிறதுக்கு பேர் தான் அவசர சட்டம். போராட்டம் ஆரம்பித்து 6 நாள் சகவாசம் வாங்கிட்டு சட்டம் ஏற்றுறதுக்கு பேர் அவசர சட்டம் இல்லை. சரி, நாங்கள் பொறுமையாக தான் இருக்கோம், இன்னும் பொறுமையாக தான் இருப்போம். அவசர சட்டம் ஏற்றிட்டாங்க, ரொம்ப நன்றி. இந்த அவசர சட்டத்தை என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த பொதுக்குழு கூட்டி நிரந்தர சட்டமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எங்களோட போராட்டம் இதே அறப்போர் முறையில் தொடரும். அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு அதில் இந்த சட்ட முன்னுரை வைக்கப்பட்டு மாநில அரசு அதை சட்டமாக இயற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறுகின்ற வரை நாங்கள் அமைதியாகவே போராடுகிறோமே என்ற துணியில் தான் அந்த சகோதரனுடைய வாதம் இருக்கிறது. மற்றும் ஒரு இளைஞர் இங்கே இருக்கிறார், சகோதரி இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? இந்த இரவிலும் இங்கே உங்களை போராடுவதற்கு வைத்திருக்கக்கூடிய காரணி என்ன? இளைஞர்களின் எழுச்சி தான் இங்கே வர்றதுக்கு தூண்டுகோல். இங்கே வந்ததுலேருந்து பார்த்தோம்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரைக்கும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு கீழே உட்காந்து அவ்வளோ இதாக உணர்வுபூர்வமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசும் செவி சாய்க்கணும், கண்டிப்பான முறையில் செவி சாய்க்கணும். இப்போது முதல்வர் சொல்லியிருக்கிறது 23ஆம் தேதி திங்கட்கிழமை சட்டசபையை கூட்டி ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு அனுப்பி நிரந்தர சட்டமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் இப்போ உள்ள நாளுக்கும் ஒன்றும் அதிகமான வித்தியாசங்கள்லாம் கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிட்டு போகிறோம், அவ்வளோதானே. ஒரு வாரம் தாங்கிக்கிறோம். ஒரு வாரம் நாங்கள் இதே மாதிரி எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துக்கிறோம். ஒரு வாரம் கழித்து முதல்வரே வரட்டும், ஜல்லிக்கட்டு நடக்கட்டும், சந்தோஷமாக நடத்துவோம். நிரந்தர சட்டமாக இருக்கணும். சட்டப்பேரவை கூட்டப்பட்டு அதன் பின் அது சட்ட வடிவமாக்கப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்ற பிறகு நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தி கொள்கிறோம். ஓரிரு வாரங்கள் கூட தாமதமானாலும் பரவாயில்லை, நாங்கள் அமைதியான வழியில் எங்களுடைய அறவழியிலான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. காவல்துறையினர் இவர்கள் மீது தடியடி நடத்தியதாக ஒரு வதந்தி பரவியது. காவல்துறையினர் இவர்களுடைய போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அவர்களிடம் கேட்கலாம். காவல்துறையினர் தரப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள்? இங்கே ஏதாவது தடியடிலாம் நடத்தப்பட்டதா ஒரு வதந்தி பரவி உங்களுடைய வதந்தி தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரி அது வதந்தி தான். இங்கே காவல்துறையினர் மக்களை யாரையும் துன்புறுத்தலை. அவங்களுடைய இது பாதுகாப்பு பணியில் அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய இதில் அமைதியாக தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வதந்திகள் எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். இங்கே அமைதியான முறையில் அறப்போர் வழியில் நடந்துக்கிட்டு இருக்கு போராட்டம். மக்களுக்காக தான் சார் அரசு இருக்குது. மக்கள் அரசை பார்த்து பயப்படக்கூடாது. ஸோ எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதுதான் இங்கே அந்த வாதங்களை தான் வைத்திருக்கார். இன்னும் சில தோழர்கள் இந்த ஒரு வார கால போராட்டத்திற்கு காவல்துறை உள்ளபடியே பாதுகாப்பை தந்தார்கள், அமைதியான முறையில் எங்களுடைய போராட்டத்தை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அந்த ஒத்துழைப்பை இன்னமும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து அவர்கள் தர வேண்டும் என்ற வாதங்களைத்தான் இவர்கள் வைக்கிறார்கள். இதுவே இப்பொழுது இந்த 2 மணி பின்னிரவை தாண்டி இருக்கக்கூடிய இந்த 2 மணியில் இந்த மலைச்சாரலில் நிற்கக்கூடிய அலங்காநல்லூர் போராட்ட களமாக இருக்கிறது. மனோஜ்.